நம்ம இந்தியாவே ஷேக் பண்ணலாம். டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர் ஒரு வார்த்தை சொன்னார். இந்த வார்த்தை என்னன்னாக்கா, the future of our country doesn't lies on military basis, but education is the defense for our country சொன்னார். மிலிட்டரியோட எஜுகேஷன் இருந்தாக்கா நம்ம இந்த நாட்டில் ஸ்ட்ராங்கா இருக்கலாம் சொன்னார். இன்னொரு வார்த்தை சொன்னார் டாக்டர் B.R. அம்பேத்கர் ஜி, if you want to bring any changes in the society, unless you get into the legislature, you cannot bring any changes in the society and சொன்னார். ஆனாக்கா அரசியல்ல இல்லாத நீ வெளியில இருந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ எவ்வளவு பணக்காரா இருக்கலாம், எவ்வளவு எஜுகேஷனா இருக்கலாம், ஆனா without political power you cannot achieve anything in the society to bring changes. இப்போ நான் எல்லாம் நம்ம பிஷப் நிறைய பேர் சொன்னாங்க, நம்ம தொழிலாளிங்க அவங்க, நான் தெலுங்கு பேசுறேன், கன்னடா பேசுறேன், இங்கிலீஷ் பேசுறேன், தமிழ் கொஞ்சம் கஷ்டம். இங்க தான் இந்த ஸ்கூல் தான் படிச்சேன். நான் இளங்கோவன், சந்திரன் எல்லாம் கிளாஸ்மேட்ஸ், நிறைய பேர் என் கிளாஸ்மேட்ஸ் இருக்கிறாங்க. இந்த தங்குவையில் மனிதன் நான். ஆனா நான் இப்போ பெங்களூர் போயிட்டு பிறகு அங்க சுப்ரீம் கோர்ட்டு ஹை கோர்ட்ல பிராக்டிஸ் பண்ணிக்கிறேன். ஆனா KGF நடக்குது எல்லாமே அப்டேட். அமித்ஷாஜி அவங்க பையன் ஜெய்ஷா அவங்க கூட நான் இப்பவே நான் வாட்ஸ்அப் கால் பண்ணி நான் பேசுறேன். டைம் கிடைச்சாக்கா இந்த கார்பரேட் மெம்பர் இருந்து இங்க வந்து உங்க கூட பேசுற மாதிரி இப்பவே நான் வாட்ஸ்அப் கால்ல ஜெய்ஷா சார் கூட இப்போ பேச போறேன். அவங்க வர கேட்க அவங்களை வர வைக்கிறேன். இப்போ KGFல எப்பவுமே it was called as a little England. உங்களுக்கு தெரியும், இங்க நம்ம மைண்ட்ஸ்ல சேலரி கொடுத்தாங்க ஒரு பண்டிகை மாதிரி இருக்கும். இந்த துணி மிக்சர் கடை அந்த க்ளோரி நம்ம மைண்ட்ஸ்ல பெமெல் அண்ட் மைண்ட்ஸ் அந்த சேலரி கொடுத்தாங்க மார்க்கெட் எல்லாம் நெருங்கிட்டு இருக்கும் கறி வாங்கிறதுக்கு. எப்போ திருப்பி அந்த மாதிரி சூழ்நிலை வரும், நம்ம கேண்டீன் இங்க பண்ற வடை சாம்பார். நான் 54 கண்ட்ரிக்கு போனேன், ஆனா KGFல பண்ற சாம்பார் இட்லி எங்கமே ஒழுங்காக. நான் பெங்களூர் போனப்போ நான் வேலைக்கு போனேன், வேலை கேட்டேன். வேலை கேட்டும் போது அவங்க கேட்கறாங்க, இந்த ஊர் எந்த ஊர்? நான் KGF. KGF காரங்களுக்கு வேலை கொடுக்கறது இல்லை பெங்களூர்ல. ஏன் தெரியுங்களா? KGF காரன் பான் லீடர், எங்க போனாலும் லீடர் ஆகலாம். எதுக்கு நம்ம இன்னைக்கு கஷ்டப்படுறோம்னாக்கா, இந்த சின்ன ஒரு ப்ரொடெஸ்ட்ல இது ஒரு கஷ்டம் இல்லை, இது ஒரு ரிஃபார்மேஷன். இப்போ ஒரு மார்க் ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரலனாக்கா உங்களால யூனிட் பார்த்துட்டா சேஞ்சஸ் வரும். மெயின் ரீசன் என்னன்னாக்கா, நம்ம பசங்களை எஜுகேஷன் பண்ணி வைக்கணும். டாக்டர் அம்பேத்கர் ஜி அவங்க பேர பிரகாஷ் ஜி அவங்க எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். Always he tells education is the defense for our country, not the military. அதனால உங்க பசங்க அட்வொகேட் ஆகணும், உங்க பசங்க அரசியல் இருக்கணும், உங்க பசங்க பியூரோக்ராட்ஸ் இருக்கணும். நம்ம தொழிலாளி எங்க அப்பா மைன்ஸ்ல வேலை செய்தாரு, எங்க மாமா பெமெல்ல வேலை செய்தார். ஆனா நான் அந்த ரெண்டுத்துக்கு நான் வேலை செய்யறதுக்கு நான் இஷ்டம் இல்லை. நான் அதோடு நான் பெரிய லெவல்ல இருக்குன்னு முயற்சி பண்ணேன். சேம் எங்க அப்பா மாதிரி நானும் கஷ்டப்படக்கூடாது. அது உங்க காலம் போயிடுச்சு. நீங்க கஷ்டப்பட்டு எங்களை வத்துறீங்க, மைன்ஸ்ல கண்ணில வேலை செய்யுது, பெமெல்ல வேலை செய்யுது. ஆனா இப்போ வந்து நீங்க இந்த ப்ரொடெஸ்ட் ஆயிட்டு இருக்கு, உங்களுக்கு வெற்றி வந்து இருக்கு. உங்க நோக்கம் ஒண்ணுதான் இருக்கும், என்னன்னா உங்க பசங்களை படிக்க வைக்கணும். இன்னைக்கு எதுக்கு நம்ம வேணாங்கள நம்ம கேட்கிறோம்னாக்கா, இந்த தங்கவயல்ல நம்ம இவ்வளவு லீடர்ஸ் இருந்து இந்த தங்கவயல்ல ஒரு அரசியல்வாதி இல்லாதாயிடுச்சு நம்மளுக்கு. அதே ஒரு KGF காரன் ஒரு MLA ஆயிட்டுனாக்கா உங்களை விட்டு இருப்பாரா?
ஒரு கேஜிஎஃப் ஒரு எம்பி ஆயிட்டு நம்ம ஊர் விட்டு இருக்குமா? நம்ம ஒரு வாட் செய்த தவறுக்கு நம்ம அனுபவிக்கணும். இன்னைக்கு திவாங்கதா நம்ம தமிழ்ல என்ன சொல்ற தெரியாது. நம்ம டிஎஸ் மணி இருக்கலாம், எம்எல்ஏ சிஎம் ஆறுமுகம் இருக்கலாம், பக்தவச்சலம் இருக்கலாம், ராஜேந்திரன் சார் அவர் இருக்கலாம். ஆனா நம்ம இந்த லீடர்ஸ் விட்டுட்டோம். அந்த லீடர்ஸ் இருந்தப்போ தேவராஜ் மெடிக்கல் காலேஜ் ருத்ராவ் பூச்சி ஆறுமுகம் சிஎம் ஆறுமுகம் அவங்க மெடிக்கல் காலேஜ் கெங்கல் ஹனுமந்தய்யா ஃபர்ஸ்ட் கிரேட் காலேஜ் இன்ஜினியர்கள் எல்லாம் பெங்களூர்ல இருக்கிறாங்க கொண்டு வந்து வச்சாங்க. இப்ப என்ன பண்றாங்க? வேற ஆளுங்க வந்து நம்ம நாட்டுக்கு வந்து நம்ம ஊருக்கு வந்து நம்ம இருக்கிற ஃபேக்டரிகளை மூடிட்டு நம்மளை ஏமாத்திட்டு போயிருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? பிகாஸ் nobody is in the legislature. நீங்க 10,000 பேர் ஆனா கூட 1,00,000 பேர் ஆனா கூட ஒரு அரசியல்வாதியில கட்டி நம்ம வாய்ஸ் இல்ல, நம்ம ஆளுக்கால வாய்ஸ் கிடையாது. இப்பவே சாயந்தரத்துக்குள்ள அந்த கார்பரேட் யாரு இதுக்கு இம்பார்ட்டன்ட் ஆளுங்க இருக்கிறாங்களோ அந்த கார்பரேட் லெவல்ல எனக்கு இப்போ அப்பாயின்மெண்ட் கிடைச்சிடணும். வாட்ஸ்அப் காலில் நான் பேசிட்டு டெல்லியில நான் அவங்களுக்கு ஃபோர்ஸ் பண்றேன். இப்போ குமாரசாமி மினிஸ்டர் இருக்கலாம், லேபர் மினிஸ்டர் நம்ம டெல்லியில, சென்ட்ரல் மினிஸ்டர் யாருங்க இப்போ இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் குமாரசாமி தானே, அவரு கூட வந்து போன மாட்டோம். கார்பரேட் மெம்பர் இப்போ வராதுனாக்கா அவங்க மேல நம்ம ஒரு கேஸ் ஆல்ரெடி ஹைகோர்ட் ஆர்டர் இருக்க இம்ப்ளிமெண்டேஷன் ஹைகோர்ட் ஆர்டர்னாக்கா அப்போ கோர்ட் கண்டெம்ட் ஆர்டர் போயிட்டு திருப்பி அவங்களுக்கு அது ஹைகோர்ட் ஆர்டர் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. நம்ம சுப்ரீம் கோர்ட்ல இருந்து நம்ம இமிடியேட்டா பிஎல் ஃபைல் பண்ணி நம்ம பிரஷர் கொண்டு வரோம். ஆனா இந்த உங்க இல்ல யூனியன் பட்சவாகி அண்ணாக்கா on behalf of your union I will take 1 rupee also no fees. I fight freely in the Supreme Court. நிறைய பேர் இருக்காங்க அட்வொகேட்ஸ், ஆனா நான் ஃப்ரீயா உங்களுக்காக ஃபைட் பண்ண போறேன். இப்போ நம்ம அபிஷியலா ஃப்ரெண்ட்ஷிப்பா நம்ம எந்த ஊர் இது கேஜிஎஃப் அண்ணாவும் தெரியல, நான் கேஜிஎஃப் காரட்டு இன்னைக்கு நாங்க பேச போறோம். ஈவன் குமாரசாமிஜி அவர் கூட நம்மளுக்கு ஒரு சீசன்ல வெரி வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஸோ அவரோட அமித்ஷா பையன் கூட நம்ம பேசிட்டு நம்ம அந்த கார்பரேட் மெம்பர் யாரான இருக்கிற டீம் வந்து உங்களுக்கு ஆறு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன வேணும் உதவி பண்ணாக்கா நம்ம நட்டு இருக்கலாம். இல்ல கட்ட நம்ம இங்கே இல்ல அந்த வானத்தை பூமியை ஷேப் பண்ற மட்டும் நம்ம தூங்க கூடாது. ஸ்டார்ட் பண்ணாக்கா ஸ்டார்டிங் இஸ் ஈஸி, எண்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சோ நம்ம எண்டிங் அவரை மட்டும் நம்ம தூங்கவே கூடாது. சுவாமி விவேகானந்தஜி ஒரு வார்த்தை நியூயார்க்ல சொன்னார், ஐ வில் நெவர் ஸ்லீப் until I reach my dream அன்னார். நம்ம விஷன். சோ நம்ம விஷனை முடிக்கிற மட்டும் நீங்க தூங்கக்கூடாது, நாங்க கூட தூங்கக்கூடாது. கேஜிஎஃப் காரங்க என்ன நாட்டுல இருந்தாலும் உலகத்துல 230 நாட்டுல யாராரு இந்த சோசியல் மீடியால பார்த்துன்னு இருக்கிறீங்களோ நீங்க கூட send the waves to the central government, to Modi ji for our permanent, our PM and Home Minister. எங்கிட்டால நம்ம ஊருக்காக நம்ம பிறந்து வாழ்ந்த நம்ம ஏறுங்க அந்த மரத்தை அந்த வேர் இருக்கு, அந்த வேரெல்லாம் கேஜிஎஃப் தான் இருக்கு. எல்லாமே இங்க தான் வரணும். பர்த் சர்டிபிகேட்டுக்கு ஆதார் கார்டு ப்ரூஃப் எல்லாம் இங்க தான் வரணும். நாளைக்கு நீ சிக் ஆயிட்டு உன்னை வீட்டுல தொடுத்துனாக்க கேஜிஎஃப்ல தான் கொண்டு வந்து போடுவாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கின்னு நம்ம நாடு சப்போர்ட் பண்ணலாம், நம்ம ஊருக்கு சப்போர்ட் பண்ணி திருப்பி இவங்க மூஞ்சில நம்ம அந்த சிரிப்பு அந்த அழுகு பார்த்துட்டு அந்த ஃபேக்டரி இன்னொரு ஃபேக்டரி கூட கொண்டு போகணும். இண்டஸ்ட்ரியல் ஏரியா பண்றாங்க ஃபர்ஸ்ட் இருக்கிற இண்டஸ்ட்ரியல் டெவலப் பண்ணுங்கப்பா சாமி. என் பிள்ளைங்க என் தம்பிங்க உட்காந்துக்கிறாங்க நல்லதுக்கு ஃபர்ஸ்ட் நன்றி ஐயா. சொல்லலாம் மாட்டீங்க சும்மா சாப்பிட்டியம்மா அது மேல தாயை சாப்பிட்டியா அது உள்ள. அது போல நீ உள்ள ஆழத்தோடு உன் மனசுல என்ன இருக்குதோ அதை பகிரங்கமா எல்லார் மத்தியிலும்
உங்களுக்காக நான் ஒரே பைசா இல்லாத வாங்காரு. நீ சொன்னது போதே நாங்க ஜெஸ்ட் மாதிரி ஆயிட்டோம். நீ சொல்லும் போதே நாங்க ஜெஸ்ட். எங்களுக்குன்ற ஒரு மிகப்பெரிய பலம் இருக்குது, எங்களுடைய உறவு இருக்குது, எங்களை காப்பாற்றக்கூடிய எங்களுக்கு ஒரு பெரிய அண்ணன் இருக்கிறார்ன்றது எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி.